ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா புதூருக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் கள்ளழகர் வராரு. அவரை பார்க்குறதுக்காண்டி போயிருந்தோம். எப்பயுமே நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே தான் சாமி பார்ப்போம். இங்கே பாருங்கள், கூட்டம்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னும் சாமி வரலை. ஆனால் சாமி வர ஆரம்பிச்சிச்சுன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்களும் அப்படியே சாமி வரதை பார்க்கறதுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம். பாருங்கள், வந்துட்டார் பாருங்கள் அழகர். இங்கே பாருங்கள், பல்லாக்கில் நம்ம அழகர் வந்துட்டுருக்காரு. மக்கள் ஃபுல்லாக ஒரே கூட்டங்க. கொஞ்ச நேரத்துலேயே எப்படித்தான் எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரிலங்க, அவ்வளோ ஒரு கூட்டமாயிடுச்சு. அவர் தங்கையினுடைய கல்யாணம் முடிஞ்சது கூட தெரியாமல் அவ்வளோ சந்தோஷமாக தங்கச்சி கல்யாணத்தை பார்க்குறதுக்காண்டி, அதாவது தங்கச்சியின் அன்னை மீனாட்சி திருமணத்தை பார்க்குறதுக்காண்டி அவ்வளோ சந்தோஷமாக வராரு. நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் இங்கே தாங்க சாமி பார்ப்போம். இந்த வீட்டில் தான் பார்ப்போம். உள்ளே வருவார். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரே பரவசத்தில் சந்தோஷத்தில் அவரை பார்க்க அவ்வளோதாங்க, கள்ளழகர் புறப்பட்டார். அடாடா, எவ்வளோ ஒரு சந்தோஷம். அவ்வளோதாங்க, நாங்களும் கிளம்பணும். இருந்தாலும் மனசு இல்லை. இங்கே பாருங்கள், இது என் தம்பியும் எங்கள் சித்தப்பா எல்லோரும் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கிளம்பி போய் வீட்டில் ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு, அடுத்து என்னங்க, மீனாட்சி தேரோட்டத்தை பார்க்கணும் இல்லையா, அப்படியே ஒரு 2 மணி போல் கிளம்பிட்டோங்க. பார்த்திங்களா தெப்பக்குளம். அப்படியே சரி தேரோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், மீனாட்சி தாயையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி நாங்கள் குடும்பத்தோடு கிளம்பி, பாருங்கள், காலையிலே தேரோட்டம் முடிஞ்சிருச்சுங்க. தேர் இங்கே மதுரை தேர் முட்டியில் தான் நிற்கும். அதனால் நாங்கள் அங்கே அழகரை பார்க்க போனனால இங்கே வர முடியல. மத்தியானமாக இங்கே பாருங்கள், சொக்கநாதரும் பிரியாவடையும் முன்னாடி தேரில் இருக்காங்க. அவரை சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போய் இங்கே பாருங்கள், மீனாட்சி தாயை கண்குளிர பார்த்துட்டு நாங்கள் போகும்போது மணி 2:30 ஆயிடுச்சுங்க. சாமியும் எடுக்க ஆயத்தமாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே சாமி எடுத்துட்டாங்க. அப்புறம் என்னங்க, மதுரையே ஒரே கோலாகலம்தான். இந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டே இருந்தோம். சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க. இனி அம்மாவை நாங்கள் அடுத்த வருஷம்தான் பார்க்கணும். அடுத்த வருஷம்தான் நம்மளை பார்க்க அவங்க வருவாங்க. நாங்களும் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.